கணவர் வீட்டில் இல்லாத தருணம் 4 முகமூடி திருடர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் நடுராத்திரி ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்தார்கள். வீட்டில் தனியாயிருந்த வீட்டம்மாவை பார்த்து, இதோ பார், வன்முறையை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் இந்த சோபாவில் இருக்கிறோம். நீயே போய் எல்லா நகைகளையும் பணத்தையும் கொண்டு வந்து தா, இல்லை என்றால் நடக்கிறதே வேற என்றாங்கள். வேற வழி இல்லாம எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா. அது சரி, கல்யாண நாளுக்கு உன் புருஷன் உனக்கு வைர சங்கிலி, வைரத்தோடு, வைர மோதிரம், மூக்குத்தி கொடுத்தானே, அதுகள் எங்கே என்று ஒரு திருடன் கேட்டான். வேற வழி இல்லாம அதையும் கொண்டு வந்து கொடுத்தா. கனடாவிலிருந்து வந்த ஒன்று அண்ணா வாங்கி தந்தானே, அந்த காப்பு எங்கே என்று இன்னொரு திருடன் கேட்டான். அழுது கொண்டே அதையும் கொண்டு வந்து கொடுத்தா. சரி, எங்கள் 4 பேருக்கும் நீ சூப்பராய் போடுவியே, அந்த மசாலாரியும் போட்டு அதோட நேத்து செய்த லட்டும் கொண்டு வா என்று இன்னொரு திருடன் சொன்னான். மற்ற திருடன் சொன்னான், பின்னாரம் செய்த பற்றீசையும் கொண்டு வா என்று. அழுதபடியே பயத்துல வீட்டம்மா போய் ரீயும் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, அதெப்படி எங்கட வீட்டு விஷயமெல்லாம் இப்படி உங்களுக்கு தெரியுது என்று கேட்டா. நாங்கள் எல்லாம் ஒன்றையும் ஒன்ற மனுஷன்றையும் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ். ஒன்ற மனுஷன் தனியா ஹாலிடே போறேன் என்று ஏர்போர்ட்டில் இருந்து போஸ்ட் போட்டிருக்கார். ஏதோ இல்லாட்டி ஃபிளைட்டில் ஏற்ற மாட்டாங்கள் என்று. நீயோ மற்றவைக்கு படம் காட்ட எல்லாத்தையும் நெட்டில் போடுறேன், அதுதான் நமக்கு வசதியாய் போச்சு என்றார்கள். பந்தா காட்ட போய் இப்ப நொந்து போனா கண்டியலோ.